கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தபசு காலத்தின் 18ஆம் நாளான இன்று தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிலிப்பு 2:3. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக் கடவீர்கள். Do nothing out of selfish ambition or empty pride, but in humility consider others more important than yourselves. கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். ஆமென். தபசு காலம் சுய பரிசோதனை காலம். நம்மை நாமே ஆராய்ந்து குற்றம் குறைகளை களைந்து தேவனிடம் நெருங்கி உறவாடும் காலம். அதற்கு நம்மை தயார்படுத்தவே இன்று இந்த வசனம் மூலம் தேவன் நம்மோடு பேசுகிறார். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். இங்கு பவுலடிகளார் ஒன்றையும் வாதினாலாவது என்று குறிப்பிடுகிறார். முதலில் ஒன்றையும் என்று குறிப்பிடுகிறார். சில காரியங்களில் என்று சொல்லவில்லை, ஒன்றையும், அதாவது எல்லா காரியங்களிலும், அதாவது சபை சேவை, குடும்ப வாழ்க்கை, ஊழியம், சாதாரண உறவுகள் என்று எந்த பகுதியிலும். வாதினாலாவது, வாதம், செல்ஃப் ஆம்பிஷன் என்பது நாம் முன்னேற வேண்டும், நான் பாராட்டப்பட வேண்டும், நான் மேலே இருக்க வேண்டும் என்ற மனநிலை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட போட்டி மனப்பான்மை இருக்கலாம். பவுல் அதனை தடை செய்கிறார். வாதம் என்பது உள்ளார்ந்த மறைமுக போட்டி. வெளியில் அமைதி இருந்தாலும் உள்ளத்தில் ஒப்பீடு, போட்டி, மனக்கசப்பு இருக்கலாம். என்னை கவனிக்கவில்லை, அவருக்கு அதிக மரியாதை, என் உழைப்பை பாராட்டவில்லை என்பது வாதத்தின் விதைகள். வீண் பெருமையினாலாவது, அதாவது காலியான மகிமை. வெளியில் பெரியதாக தோன்றும், ஆனால் உள்ளே வெறுமை. ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான் என்று பவுலடிகளார் கூறுவதை கலாத்தியர் 6:3 வாசிக்கிறோம். அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும் என்றும் நம்மை அறிவுறுத்துகிறார். மனத்தாழ்மை கிறிஸ்துவின் சுபாவம். தாழ்மை என்பது தன்னை தாழ்த்தி கொள்ளுதல் அல்ல, தன்னை சரியாக அறிதல். கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று பவுலடிகளார் அறிவுறுத்துவதை பிலிப்பு 2:5 வாசிக்கிறோம். இங்கு மாதிரியார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். மனத்தாழ்மைக்கு உதாரணமாக சீஷர்களின் கால்களை கழுவி நமக்கு முன் மாதிரியை வைத்துவிட்டு போனார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர் காட்டிய வழியில் தானே நடக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக் கடவீர்கள் என்று வலியுறுத்தியிருப்பதை கவனியுங்கள். இது செயல்படும் அன்பு. கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று பவுலடிகளார் கூறுவதை ரோமர் 12:10 வாசிக்கிறோம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் என்றும் அறிவுறுத்துவதை எபேசியர் 4:2 வாசிக்கிறோம். பிறரை தங்களிலும் மேன்மையாக எண்ணுதல் ஆன்மீக முதிர்ச்சி. இது உணர்ச்சி அல்ல, தீர்மானம். நான் அவர்களின் பலத்தை கவனிப்பேன்,
நான் அவர்களை மதிப்பேன், நான் அவர்களை உயர்த்துவேன் என்று மிகவும் உறுதியுடன் எண்ணுவது. இந்த வசனம் சபை ஒருமைப்பாட்டின் ரகசியம். பிலிப்பியர் சபை அன்புள்ள சபை. ஆனாலும் பவுலடிகளார் முன்கூட்டியே எச்சரிக்கிறார். சுயநலம் வந்தால் ஒருமைப்பாடு உடையும், தாழ்மை வந்தால் தேவனின் சந்நிதி தங்கும். இந்த தபசு காலத்தில் நாம் மனத்தாழ்மையுடன் வீண் பெருமை கொள்ளாமல், மற்றவர்களை குறைத்து மதிப்பீடு செய்யாமல், தம்மை விட மேலானவர்களாக எண்ணி அவர்களுக்குரிய மரியாதையை செலுத்தி அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்கி நடக்க நம்மை தயார்படுத்த வேண்டும். நம்மிடம் உள்ள குற்றம் குறைகளில் முதலில் களையப்பட வேண்டியது வாதம், வீண் பெருமை, மற்றவர்களை அலட்சியப்படுத்துவது. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். தேவனுக்கு பயந்திருங்கள். ராஜாவை கனம் பண்ணுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு உடைய அறிவுரையை ஏற்று அதன்படி நம்மை சுத்திகரிப்பதே இந்த தபசு காலத்தின் முக்கிய நோக்கம். குடும்பத்தில் துணையை உயர்த்துதல், சபையில் மற்ற ஊழியர்களை பாராட்டுதல், பணியிடத்தில் போட்டியை விட குணத்தை முன்னிலைப்படுத்துதல் அவசியம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தவிர்க்க வேண்டிய 2 விஷயங்கள்: சுயநலவாதம், வீண் பெருமை. அணிய வேண்டிய ஆவிக்குரிய ஆடை மனத்தாழ்மை, சாந்தம், பிறரை உயர்த்தும் மனம். இதற்கு கிறிஸ்துவே நமக்கு முன் மாதிரியாக வாழ்ந்தார். கிறிஸ்து தாழ்ந்தார், அதனால் தேவன் அவரை உயர்த்தினார். இந்த தபசு காலத்தில் நம்மை நாமே கேட்க வேண்டிய கேள்விகள்: நான் செய்வது தேவனுக்காகவா அல்லது பாராட்டுக்காகவா? நான் பிறரை என் உள்ளத்தில் உயர்த்துகிறேனா, தாழ்த்துகிறேனா? என் குடும்பத்தில், என் சபையில் தாழ்மை காணப்படுகிறதா? இந்த கேள்விகளை எல்லாம் உங்கள் உள்ளத்தில் நீங்களே கேட்டு பாருங்க. சரியான விடையை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அதன்படி நடங்க. என்ன, ஓகேவா? Today's verse teaches believers to avoid selfish ambition and empty pride. Instead, we are called to practice true humility, valuing others above ourselves. Christian humility is not self-hatred, but Christ-centered thinking. Jesus is our example. He humbled himself even to death on a cross. True spiritual maturity is seen when we lift others up rather than promote ourselves. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்கள் இருதயத்தில் இருக்கும் வாத மனப்பான்மையையும் வீண் பெருமையையும் நீக்கிவிடும். கிறிஸ்துவின் சிந்தையே எங்களுக்குள் இருக்க உதவி செய்யும். நாங்கள் மற்றவர்களை உயர்த்தும் பிள்ளைகளாகவும், அனைவர் மீதும் பாரபட்சமற்ற அன்பு செலுத்தும் பிள்ளைகளாகவும் வாழ கிருபை செய்ய வேண்டுகிறோம். எங்கள் வாழ்க்கை தாழ்மையின் சாட்சியாக இருக்க எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.